டே 102க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது கோச்சிங் கிளாஸ் நடத்தின இடத்தினுடைய அந்த மகளே வந்திருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த கோச்சிங் கிளாஸ் அம்மா தன்னுடைய பொண்ணு அங்கே கண்டஸ்டன்ஸாக போயிருந்தாங்க. பரபரப்பாக பேசப்பட்டாங்க, டம்மி ஆக்கப்பட்டு டைலூட் ஆக்கப்பட்டு வெளியேற்றினாங்க. அதற்கு முழு காரணம் மாயான்னு தெரியும். அப்படி இருந்தும் அவங்க மாயாவுக்காக கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த தாய் உள்ளத்தை நான் எப்படி பாராட்டுவேன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. எனக்குனாலே கோவம் வரும். ஆனால் அந்த கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கு வரல பார்த்தீங்களா, சூப்பர். அவங்கள வந்து பாராட்டுவோம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் பத்தும் செய்யும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க ஜோவிகா வந்திருக்காங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு தினேஷ் கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தினேஷ் கேட்குறாரு, என்னுடைய ப்ளே எப்படி இருக்குது? உங்கள் ப்ளேவை பற்றி இண்டிவிஜுவலாக ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைண்ணே. உங்களை பார்த்தா ஒரு ட்ரியோ மாதிரி தெரியுது. எதிர்பார்த்தோம், ஃபஸ்ட்டு நல்லா எதிர்பார்த்தோம். பட் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு ட்ரியோவோடு நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்க. பட்டு தினேஷ்னால் என்ன சொல்கிறது, புலம்பின்னு இருக்கீங்க, ஊர்க்கிழவின்னு வேணால் சொல்லவா அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க. ஜோவிகா நொந்து போயிடுறாரு. இனி நம்ம கப்பு இல்லையாங்கிற ஒரு மனநிலைக்கு வராரு. அதுக்கப்புறம் மாயாவை கூப்பிட்டு வராங்க. மாயா, உங்கள் மேலே நான் செம கோவத்தில் இருக்கேன். அந்த அர்ச்சனா நம்மளெல்லாம் எப்படி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உடச்சி அடைச்சி நம்மளெல்லாம் பிரித்து நம்மளெல்லாம் எலிமினேட் பண்ண வச்சிச்சு, அது கூட புரண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா, சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க. மாயா இல்லைன்னா இந்த சீசன் 7 கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே மாயாவுக்கு ஏக சந்தோஷம். புரியுதுரா ஜோவிகா, உன்னை தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக போட்டு உன்னை தூக்கினேன், நீயே வந்து இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன் ஜோவிகா, மாயா இல்லாத இருந்திருந்தால் இந்த சீசன் வேறு லெவலில் இருந்தது.